இப்போது வட இந்தியர்களின் சமூக வலைதளங்களில் பிரபல்யமாகி இருக்கின்றார் மோனாலிசா. ருத்ராட்ச மாலைகளை விற்று சாதாரணமாக தெரிந்த மோனாலிசா இப்போது வெளியே நடமாட முடியாத அளவுக்கு ரசிகர்களை சம்பாதித்துள்ளார் என்றால் நம்ப முடிகின்றதா? இப்போது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா திருவிழா விமர்சையாக நடந்து வருகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளாவில் இந்தியாவின் பல இடங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் திரள்வது வழமை. இந்த திருவிழா மகா சிவராத்திரி வரையில் தொடரும். இந்த சனக்கூட்டத்தில் தங்களின் வியாபாரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் இருந்து கும்பமேளாவுக்கு வந்தவர்தான் மோனாலிசா போக்லே. குடும்ப வறுமை காரணமாக இள வயதிலேயே பள்ளி படிப்பை கைவிட்ட மோனாலிசா குடும்பத்தோடு சேர்ந்து ருத்ராட்ச மாலைகளை விற்று வருகின்றார். மோனாலிசாவின் அழகை கண்ட ஒருவர் அவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்ற ஒரே நாளில் பிரபலமாகிவிட்டார் மோனாலிசா. இப்போது ஒவ்வொரு சேனலும் அவரை தேடி சென்று பேட்டி எடுத்து வீடியோக்களை பதிவேற்ற அவரை பார்ப்பதற்காகவே கூட்டம் சேர ஆரம்பித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கானோர் அவரை சந்திக்க திரள்வதால் இப்போது ருத்ராட்ச மாலை வியாபாரத்தை கூட செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மோனாலிசாவும் அவரது குடும்பத்தினரும். சமூக வலைதளங்களில் பிரவுன் பியூட்டி என்ற செல்ல பெயருடன் பிரபலமாகி இருக்கும் மோனாலிசாவின் ஈர்க்கும் கண்கள், வசீகரிக்கும் நிறம், அழகான புன்னகை மற்றும் பேச்சு என்பவற்றின் ஈர்ப்பால் அவரது ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவரை திரைத்துறைக்கு அழைக்கும் முயற்சிகளும் நடக்கின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இந்த பிரபலம் மோனாலிசாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியானதாக இல்லை. ஒரு நாளைக்கு 3000 முதல் 4000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்த அவர்கள் இப்போது அவசரமாக கும்பமேளாவை விட்டு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மோனாலிசாவை காண ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுவதால் அவர் கூடாரங்களுக்குள் மறைந்திருக்க வேண்டியிருக்கின்றதா? அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று கருதும் குடும்பத்தினர் ஊருக்கு செல்ல தீர்மானித்திருக்கிறார்களா? ஒரே வீடியோவால் ஏற்பட்ட பிரபலம் வயிற்று பிழைப்பில் மண்ணள்ளி போட்டுவிட்டது என்று நொந்து கொள்கின்றார்களாம் அவரது குடும்பத்தினர்.